இந்தியாவின் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த கர்நாடக இசைக்கலைஞரான பாரசாலை பி பொன்னம்மாள் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். 1924 ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி பாரசாலை பி பொன்னம்மாள் அவர்கள் பிறந்துள்ளார். 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவிலின் புகழ்பெற்ற நவராத்திரி கொண்டாட்டங்களில் பெண்கள் பிரவேசித்தலையோ அல்லது கலந்து கொள்வதையோ தடை செய்த 300 ஆண்டுகால பாரம்பரியத்தை உடைத்தெறிந்து 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி அன்று திருவனந்தபுரத்தில் உள்ள நவராத்திரி மண்டபத்தில் பாடினார் பாரசாலை பி பொன்னம்மாள் அவர்கள். திருவிதாங்கூர் அரச குடும்பத்தின் இளவரசர் ராமவர்மா அவர்களால் இது சாத்தியமானது. பொன்னம்மாள் கேரள ஐயர் குடும்பத்தில் மகாதேவ ஐயர் மற்றும் பகவதி அம்மாள் ஆகியோருக்கு 1924இல் இந்திய மாநிலமான கேரளாவின் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள பாரசாலை என்ற ஊரில் பிறந்தார். பொன்னம்மாள் அவர்கள் தான் ஒரு குழந்தையாக இருந்தபோதே கர்நாடக இசையை கற்கத் தொடங்கினார். 1940களின் முற்பகுதியில் திருவனந்தபுரத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட சுவாதி திருநாள் இசைக்கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் மாணவி பொன்னம்மாள் அவர்கள் ஆவார்கள். அங்கு காண பூஷணம் மற்றும் காண பிரவீணா படிப்புகளில் முதல் தரத்தில் தேர்ச்சி பெற்றார் பாரசாலை பி பொன்னம்மாள் அவர்கள். பொன்னம்மாள் அவர்கள் பல கர்நாடக சங்கீத மேதைகள் மற்றும் பாடகர்களிடமிருந்து கர்நாடக இசையை கற்றுக்கொண்டார். பாபநாசம் சிவன், அரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் மற்றும் செம்மங்குடி சீனிவாச ஐயர் ஆகியோர் இவரது ஆசிரியர்களில் சிலர். திருவனந்தபுரத்தில் உள்ள காட்டன் ஹில் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்த பொன்னம்மாள் அவர்கள் இசை ஆசிரியராக தனது இசை தொழிலை தொடங்கினார். பின்னர் திருவனந்தபுரத்தில் உள்ள சுவாதி திருநாள் இசைக்கல்லூரியில் கற்பித்தல் பீடத்தின் முதல் பெண் உறுப்பினராவார். திருப்பூணித்துறையில் அமைந்துள்ள ராதாலட்சுமி விலாசம் இசை மற்றும் நுண்கலைகள் கல்லூரியின் தலைமை தாங்கும் முதல் பெண் தலைமை ஆசிரியரானார். இவர் குருவாயூர் பூரேச சுப்ரபாதம், திரிசிவபுரேச சுப்ரபாதம், உற்சவ பிரபந்தம், நவராத்திரி கிருத்தி, மீனாம்பிகா சோஸ்திரம் போன்ற இசை நிகழ்ச்சிகளில் ஐரம்மன் தம்பி மற்றும் திரு சி கேசவப்பிள்ளை ஆகியோரோடு இணைந்து பாடினார். பொன்னம்மாள் அவர்கள் தனது இசை பயணத்தில் பல்வேறு விருதுகள் மற்றும் கௌரவங்களை பெற்றுள்ளார். இவரது இசை சாதனைகளுக்காக 2017ஆம் ஆண்டு புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் நாட்டின் 4வது மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை இந்திய அரசாங்கம் வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளது. 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி பொன்னம்மாள் அவர்களுக்கு சென்னையை சேர்ந்த நுண்கலை மன்றத்தால் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இது தவிர 2016ஆம் ஆண்டு MG ராதாகிருஷ்ணன் விருது, 2012ஆம் ஆண்டு சங்க பிரபாகர விருதும், 2009ஆம் ஆண்டு விநாயகர் சர்மா கல்வி மற்றும் தொண்டு சங்கத்தால் நிறுவப்பட்ட அமைப்பால் கணேசா சர்மா விருதும், 2009ஆம் ஆண்டு இசை நாடக அகாடமி விருதும், 2009ஆம் ஆண்டு சுவாதி சங்கர புராஸ்கரம் விருதும், 2009ஆம் ஆண்டு ஸ்ரீ குருவாயூரப்பன் செம்பாய் புராஸ்கரம் விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. கர்நாடக இசைக்கலைஞரான பாரசாலை பி பொன்னம்மாள் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.